வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 6ஆம் வகுப்பு டேர்ம் 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கே வந்து வரலாற்று பாடங்கள் 2 பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படிங்கிற பாடத்தை பார்த்துடலாம். ஸோ இந்த பாடத்தில் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பேரண்டம் எப்படி வந்து உருவானுச்சு அப்படிங்கிறதையும், சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விண் பொருள்களோட வேறுபாடுகளை தெரிஞ்சுக்க போகிறோம். புவியியல் இயக்கங்கள் அதோட விளைவுகளை தெரிஞ்சுக்க போகிறோம். கோளம் மற்றும் அதற்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்புகளை தெரிஞ்சுக்க போகிறோம். புவி அப்படிங்கிறது சூரிய குடும்பத்தோட 3வது கோள். பூமி சூரிய குடும்பத்தோட 3வது கோள். சூரிய குடும்பம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, விண்மீன் திரள் மண்டலத்தில் சூரிய குடும்பம் இருக்குது. பூமி வந்து பால்வெளி வெண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்குது. சூரிய குடும்பம் அப்படிங்கிறது வெண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்குது. பூமி அப்படிங்கிறது பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்குது. இந்த பெரிய பேரண்டத்தில் மில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் வந்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பெருவெடிப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்ததன் காரணமாக எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான் பொருள்களும் தோன்றின. இவை அனைத்தையும் பொதுவாக பேரண்டம் என்று அழைத்தனர். இதனை பிரபஞ்சம் என்றும் குறிப்பிடுகின்றனர். ஒரு பெருவெடிப்பு அப்படின்னு நடந்திருக்கு. அதன் மூலமாகத்தான் நிறைய விண்மீன்களும் நிறைய வான்பொருள்களும் உருவாகியிருக்கு. இது எல்லாத்தையுமே பொதுவாக பேரண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பிரபஞ்சம் அப்படின்னும் அழைக்கப்படுது. யூனிவர்ஸ், காஸ்மோஸ், இந்த 2 பேரிலையும் அழைக்கப்படுது. நம்ம பார்க்கக்கூடிய விண்மீன் ரொம்ப தொலைவில் இருந்தாலும் அது ரொம்ப பெரியதாக இருந்தாலுமே சின்னதாக வந்து நம்ம கண்களுக்கு தெரியுது. பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்னு கேட்டால் பிரபஞ்சவியல். காஸ்மாஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல். காஸ்மாலஜி பிரபஞ்சவியல்னு சொல்கிறாங்க. இந்த காஸ்மாஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல். பேரண்டம் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. பேரண்டம் அப்படிங்கிறது ஒரு மிக பரந்த ஒரு விண்வெளியை தான் பேரண்டம். 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருவெடிப்போட காரணமாக பேரண்டம் உருவானதாக பல வானியல் அறிஞர்கள் நம்புகிறாங்க. இந்த பேரண்டம் நிறைய விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன், கோள், வால் நட்சத்திரம், சிறுகோள், விண்கட், துணைக்கோள்கள் இதெல்லாமே வந்து இந்த திரள் மண்டலத்தில் இருக்குது. இதெல்லாம் பல குழுக்களாக ஒன்றிணைச்சு தொலைவில் நம்ம பார்க்குறோம். இதை வந்து வான் பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த வான் பொருள்களுக்கு இடையேயான தூரத்தை அளவிடக்கூடிய அலகிற்கு தான் ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ எதற்கு வந்து ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேருனா, இந்த இருக்கக்கூடிய வான் பொருள்களோட இடையே இருக்கக்கூடிய தூரத்தை அளவிடக்கூடிய அலகிற்கு தான் ஒளியாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர். அடுத்தது, விண்மீன் திரள் மண்டலம், கேலக்ஸி பற்றி பார்க்க போகிறோம். விண்மீன் திரள் மண்டலம் அப்படிங்கிறது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட தொகுப்பு. இது ஏன் வந்து பின்னி பிணைஞ்சி இருக்குன்னா, ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டு இருக்குது. இது வந்து நட்சத்திரங்களோட தொகுப்பை தான் விண்மீன் திரள் மண்டலம் சொல்கிறோம். சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு பின்னாடி பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் உருவானுச்சு. நம்மளோட சூரிய குடும்பம் அந்த பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் தான் இருக்குது. ஆண்ட்ரோமேடா விண்மீன் திரள் மண்டலம் மற்றும் மெஹலனிக் கிளவுட்ஸ் விண்மீன் திரள் மண்டலம் இது எல்லாமே வந்து பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் மண்டலங்கள். 2 திரள் மண்டலம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆண்ட்ரோமேடா, இன்னொன்று வந்து மெஹலனிக் கிளவுட்ஸ். இது 2மே வந்து பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் மண்டலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒளியாண்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஒரு வான் பொருள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது தான் ஒளியாண்டுன்னு பார்த்தோம். ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு. ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு. ஒளியோட திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஆனால் ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் பயணிக்கும். லைட்டோட திசைவேகம் அப்படிங்கிறது வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். இதே சவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வினாடிக்கு 330 மீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் பயணிச்சு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒளி ஒரு வருஷத்தில் பயணிக்கக்கூடிய தொலைவு. ஒளியோட திசை வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். இதே சவுண்டுன்னு பார்க்கும்போது வினாடிக்கு 330 மீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் அது பயணிச்சு போகும்.
அடுத்தது பேரண்டத்தோட படிநிலைகள் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பேரண்டம், அடுத்தது விண்மீன் திரள் மண்டலம், அப்புறம் சூரிய குடும்பம், கோள்கள், அதுக்கப்புறம் துணைக்கோள்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்? சூரிய குடும்பம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பேரண்டம், விண்மீன் திரள் மண்டலம் என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போ சூரிய குடும்பம் பார்க்க போகிறோம். சோலார் என்ற சொல்லானது சூரிய கடவுள் என பொருள்படக்கூடிய சோல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சோலார் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் இந்த சோலார் சிஸ்டம், இந்த சோலார் அப்படிங்கிற வார்த்தை கிடச்சிருக்கு. இதோட மீனிங் வந்து சூரிய கடவுள். சோலார் அப்படின்னா சூரிய கடவுள் அப்படிங்கிறது அர்த்தம். சோல் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து எடுத்திருக்காங்க. சூரிய குடும்பம் சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவானதாக நம்பப்படுது. சூரியன் 8 கோள், குறுங்கோள், துணைக்கோள், வால் நட்சத்திரம், சிறுகோள், விண்கல் இதெல்லாமே உள்ளடக்கினது தான் சூரிய குடும்பம். இது ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். சூரியனை பற்றி பார்க்கலாம். சூரிய குடும்பத்தோட மையத்தில் சூரியன் வந்து இருக்குது. சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வான்பொருள்களும் இந்த சூரியனை சுற்றி தான் வருது. சூரியன் சூரிய குடும்பத்தோட மொத்த நிறையில் 99.8% இருக்கான். சூரிய குடும்பம்னு பார்க்கும்போது அதோட மொத்த வெயிட்டில் 99.8% சூரியனே இருக்குது. சூரியன் ஹைட்ரஜன் ஹீலியம் இந்த வெப்பமான வாயுக்களால் ஆனது. ஹைட்ரஜன் ஹீலியம் இந்த வெப்பமான வாயுக்களால் ஆனது தான் சூரியன். சூரியன் தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது. அது வேறு எதுக்கிட்டேருந்து வாங்கி அதை வந்து ஒளியை வந்து கொடுக்காது. அதுவே வந்து ஒளியை உமிழக்கூடிய ஒரு தன்மை சூரியனுக்கு இருக்குது. சூரியனும் ஒரு விண்மீன் தான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சூரிய குடும்பத்தோட அனைத்து கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் சூரியன் தான் கொடுக்குது. சூரிய ஒளி பூமியோட மேற்பரப்பை வந்து சேர்றதுக்கு சுமார் 8.3 நிமிஷம் ஆகும். சூரிய ஒளி பூமியோட மேற்பரப்பை வந்து சேர்றதுக்கு சுமார் 8.3 நிமிஷம் ஆகும். சூரியன் சூரிய குடும்பத்தோட மொத்த நிறையில் 99.8% இருக்குது. ஹைட்ரஜன் ஹீலியம் இந்த வாயுக்களால் ஆனது. இதுவும் ஒரு விண்மீன் தான். அதோட மேற்பரப்பு வெப்பநிலை அப்படின்னு பார்க்கும்போது 6000 டிகிரி செல்சியஸ். சூரிய ஒளி பூமியோட மேற்பரப்பை வந்து சேர்றதுக்கு 8.3 நிமிஷம் ஆகும். சூரியன் 1.3 மில்லியன் பூமியை வந்து அதுக்குள்ளே அடக்கக்கூடிய வரைக்கும் ரொம்ப பெருசு. நம்ம பூமி மாதிரி ஒரு 1.3 மில்லியன் பூமியை அடக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிதானது சூரியன். அடுத்தது கோள்கள். கோள் அப்படின்னா சுற்றி வருபவர் அப்படின்னு தான் பொருள். கோள் அப்படின்னா சுற்றி வருபவர் அப்படின்னு பொருள். சூரிய குடும்பத்தில் 8 கோள் இருக்குது. அது என்னென்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் அப்படி சொல்லிட்டு 8 கோள்கள் இருக்குது. வெள்ளி, யுரேனஸ் இந்த கோள்களை தவிர மற்ற கோள் எல்லாமே சூரியனை எதிர்கடிகார சுற்றில், அதாவது மேற்கிலிருந்து கிழக்கா அதோட அச்சில் சுற்றி வருது. வெள்ளி, யுரேனஸ் இந்த 2 கோளும் கடிகார சுற்றில் சுற்றிட்டு வருது. இதை தவிர மற்ற எல்லா கோளுமே சூரியனை எதிர்கடிகார சுற்றில், அதாவது மேற்கிலிருந்து கிழக்கா வந்து சூரியனை சுற்றிட்டு வருது. ஸோ பண்டைய தமிழர்கள் சூரியனையும் மற்ற கோள்களையும் பற்றி தெரிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது சங்க இலக்கியங்கள் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. உதாரணமாக சிறுபானாற்று படையில் வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படிங்கிற பாடல் வரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போவே வந்து கோள்களை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா சிறுபானாற்று படை அப்படிங்கிற ஒரு சங்க நூல்லையே வந்து ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோள்கள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு வருது. கோள்கள் எல்லாமே அதோட பாதையை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து சூரியன் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை தான். சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 கோள்கள் என்னென்ன அப்படின்னா புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். இதை வந்து உட்புற கோள்கள் இல்லைன்னா புவி நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது இந்த 4 கோள்கள் புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். இந்த கோள்கள் வந்து பாறைகளால் ஆக்கப்பட்டிருக்கு. அதோட அளவு வந்து ரொம்ப சிறியது. இந்த கோள்களோட மேற்பரப்பில் மலைகள், எரிமலைகள், தரைக்குழிவு பள்ளங்கள் இருக்குது. மலைகள், எரிமலைகள், தரைக்குழிவு பள்ளங்கள் எல்லாமே வந்து இருக்குது.
சூரிய குடும்பத்தில் கடைசி 4 கோள்கள் என்னென்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இது வந்து கடைசி 4 கோள். இதை வந்து வெளிப்புற கோள்கள் இல்லைனா வியாழன் நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. வெளிப்புற கோள்கள் இல்லைனா வியாழன் நிகர் கோள்கள் அப்படி சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதை வந்து ஜோவியன் சொல்கிறாங்க. ஜோவியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இந்த கோள்கள் வாயுக்களால் நிரம்பி காணப்படுது. அதனால வளிம கோள்கள்னு சொல்கிறாங்க. வெளிப்புற கோள்கள், வியாழன் நிகர் கோள்கள், வளிம கோள்கள் எல்லாமே வந்து அந்த கடைசி 4 கோள்கள் தான் வந்து சொல்லுது. செவ்வாய், வியாழன் இந்த 2 கோள்களுக்கு இடையில் குறுங்கோள் மண்டலம் இருக்குது. செவ்வாய், வியாழன் இந்த 2 கோள்களுக்கு இடையில் குறுங்கோள் மண்டலம் இருக்குது. அடுத்தது புதன். ஸோ இதை வந்து ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கதாக கொடுத்துருக்காங்க. புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது புதன். இது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள். சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள். இது வந்து மற்ற கோள்களை விட சின்னது தான். இந்த கோள் ரோமானிய கடல்களோட தூதுவரான மெர்க்குரியோட பெயரால் அழைக்கப்படுது. ரோமானிய கடவுளோட தூதுவர் யாருன்னா மெர்க்குரி. ஸோ அதை வச்சு தான் இந்த கோளுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. இந்த கோளில் தண்ணியும் இருக்காது, வாயுவும் இருக்காது. இந்த கோளில் வளிமண்டலம் இல்லாதனால பகல் பொழுதில் ரொம்ப கடுமையான வெப்பநிலை இருக்கும். இரவு நேரத்தில் கடுமையான குளிர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதன்கோளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு துணைக்கோள் எதுவுமே கிடையாது. அதை சுற்றி வர்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு துணைக்கோள் எதுவும் கிடையாது புதனுக்கு. அதிகாலை பொழுதிலும் அந்தி பொழுதிலும் புதன்கோளை நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெள்ளி. இது வந்து வெப்பமான கோள். வெள்ளி வெப்பம் நாம வச்சுக்கோங்க. வெள்ளி சூரியன்ட்டு ரெண்டாவதாக இருக்குது. புவி மாதிரியே ஒரு சைஸில் வந்து ஒத்த அளவு இருக்கிறதுனால வெள்ளியையும் பூமியையும் இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. எந்த 2 கோள்கள் இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுன்னா வெள்ளியும் பூமியும். ஸோ அதோட சுழலுதல் காலமும் மற்ற கோளை விட அதிகமாக இருக்குது. வெள்ளி வந்து அதை வந்து அதுவே சுற்றிக்கிறதுக்கு 243 நாள் ஆகுது. வெள்ளி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 243 நாள் ஆகுது. யுரேனஸ் மாதிரியே இந்த கோளும் யுரேனஸ் மாதிரியே இந்த கோளும் கிழக்கிலிருந்து மேற்காக தான் சுற்றுது. கடிகார சுற்றில் சுற்றிட்டு வருது. முன்னாடி பார்க்கும்போது மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். யுரேனஸும் வெள்ளியும் கடிகார சுற்றில சுற்றிட்டு வருது. மற்றது எல்லாமே எதிர்கடிகார சுற்றில் தான் சுற்றிட்டு வருது. ஸோ இதற்கும் வந்து துணைக்கோள்கள் இல்லை. புதனுக்கும் துணைக்கோள் கிடையாது, வெள்ளிக்கும் துணைக்கோள் கிடையாது. அன்பு, அழகை குறிக்கக்கூடிய ரோமானிய பெண் கடவுள் வீனஸ் அப்படிங்கிறதோட பெயரால் இந்த கோள் அழைக்கப்படுது. காலையிலும் சாயந்தரத்துலேயும் இதை வந்து நம்ம பார்க்குறதுனால இதை வந்து விடிவெள்ளி, அதுக்கப்புறம் அந்திவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறோம். நிலாவுக்கு அடுத்தபடியாக நைட்டில் ரொம்ப பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு இதுன்னா வந்து அது வெள்ளி தான். ஸோ அடுத்தது பூமி. இது வந்து உயிர்கோளம்னு சொல்கிறோம். சூரியன்கிட்ட 3ஆவதாக இந்த பூமி வந்து இருக்குது. இது வந்து 5வது பெரிய கோள். 3ஆவதாக இருக்குது, ஆனால் பெரிய கோள்னு பார்க்கும்போது 5வது இடத்துல இருக்குது. பூமியோட மேற்பரப்பு 4ல் 3 பகுதி வந்து தண்ணியால் தான் சூழப்பட்டிருக்கு. அதனால தான் இதை வந்து நீலக்கோள் இல்லை வந்து நீர்க்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரோமானிய கிரேக்க கடவுளோட பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள்னால் அது வந்து பூமி தான். இந்த கோள் வந்து உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஒரே கோள் வந்து இதுதான். பூமியோட துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர், நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர். பூமி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிட்டு வருது. இந்த கோளில் நிலம் இருக்குது, நீர் இருக்குது, காற்று இருக்கிறதுனால உயிரினங்கள் வாழ தகுதியான சூழ்நிலை இருக்கிறதுனால இதில் வந்து உயிரினங்கள் இருக்குது. பூமியோட ஒரே துணைக்கோள் வந்து நிலா. அடுத்தது செவ்வாய். இதை வந்து செந்நிறக்கோள்னு சொல்கிறாங்க.
சூரியன்கிட்டேருந்து 4ஆவதாக இருக்கக்கூடியது செவ்வாய்க்கோள். இது வந்து அளவுலன்னு பார்க்கும்போது புதனுக்கு அடுத்தபடியாக இருக்குது. புதனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது வந்து செவ்வாய். 2வது சிறிய கோள். புதன் தான் ஃபஸ்ட்டு சிறிய கோள், அதுக்கு அடுத்தது 2வது சிறிய கோள்னால் அது வந்து செவ்வாய் தான். இந்த கோள் ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் பெயரால் அழைக்கப்படுது. இதோட மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால செந்நிறமாக இருக்குது. அதனால் செவ்வாய் சிவந்த கோள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த கோளோட வளிமண்டலம் ரொம்ப மெல்லியதாக இருக்குது, மெல்லிஸாக இருக்குது. இதோட துருவ பகுதிகளில் புவி மாதிரியே வந்து ஐஸ் கேப்ஸ் இருக்குது, பனிக்கவிகைன்னு சொல்கிறாங்க. ஐஸ் கேப்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து 2 துணைக்கோள் இருக்குது. செவ்வாய்க்கு 2 துணைக்கோள் இருக்குது. போப்பஸ், டீமஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 துணைக்கோள்கள் செவ்வாய்க்கு இருக்குது. செவ்வாய்க்கோளை ஆராயறதுக்காக நிறைய வந்து ஆர்பிட்டர்ஸும் ரோவர்ஸும் அனுப்பியிருக்கோம். சுற்றி வரக்கூடிய களங்கள், தரை ஊர்திகள் வந்து செவ்வாய்க்கோளை ஆராயறதுக்காக அனுப்பியிருக்கோம். பாக்ஸ் பாயிண்ட் பார்த்துருங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு வானூர்தி சூரியனை போய் சேரணும்னா 21 வருஷம் ஆகுமா. அடுத்தது வியாழன். இது வந்து பெருங்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள்னால் அது வந்து வியாழன் தான். இது வந்து சூரியன்கிட்டருந்து 5ஆவதாக இருக்குது. இது ரோமானியர்களோட முதன்மையான கடவுளான ஜூபிட்டர் பெயரால் அழைக்கப்படுது. நிலா, வெள்ளிக்கு அப்புறம் அடுத்ததாக பிரகாசமாக நம்மளுக்கு வானத்தில் தெரியக்கூடியது வியாழன் தான். சூரிய குடும்பத்திலே ரொம்ப வேகமாக சுழலக்கூடியதும் வியாழன் தான். இந்த கோளை வந்து வளிமக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சரி, வியாழன் வளிமக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சூரியன் மாதிரியே இதோட வளிமண்டலத்திலையும் ஹைட்ரஜன், ஹீலியம் வாயுக்கள் இருக்குது. ரொம்ப அதிகமான துணைக்கோள்கள் இந்த கோளுக்கு இருக்குது. அதில் வந்து ஐயோ, யுரேப்பா, கனிமீடு, கேலிஸ்டோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு பெரிய துணைக்கோள்களோட பேர் கொடுத்துருக்காங்க. ஐயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டோ இதெல்லாம் வியாழனோட மிகப்பெரிய துணைக்கோள்கள். இதான் வியாழன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய்க்கோளோட வளிமண்டலம் தரைப்பகுதியை ஆராயறதுக்காக மங்கள்யான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்கலம் அனுப்புனாங்க. இஸ்ரோ வந்து மங்கள்யான் சொல்லிட்டு விண்கலம் செவ்வாயை ஆராயறதுக்கு அனுப்புனாங்க. 2014 அனுப்பியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி அனுப்பியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி 2014 இந்த விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. ஸோ இதனால் செவ்வாய்க்கோளை ஆராயக்கூடிய பட்டியலில், நாடுகளோட பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், நாசா, ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அடுத்ததாக 4ஆவது இடத்துல நம்மளோட இஸ்ரோ வந்து இருக்குது. இது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது சனி. இது வந்து வளையங்கள் இருக்கக்கூடிய கோள். சூரிய குடும்பத்தோட 2வது பெரிய கோள்னால் அது சனி. சூரியன்கிட்டேருந்து 6ஆவதாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வியாழன் தான் ரொம்ப பெருசு, அடுத்தது சனி தான் ரொம்ப பெருசு. இது வந்து சூரியன்கிட்டேருந்து 6ஆவதாக இருக்குது. ரோமானிய வேளாண்மை கடவுளோட பெயரால் இது வந்து அழைக்கப்படுது. ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் அழைக்கப்படுகின்ற கோள் எதுனா சனி. இதில் வந்து பாறைத்துகள், பனித்துகள், பாறைகள், தூசுக்களான வளையங்கள்லாம் வந்து இந்த கோளை சுற்றி இருக்கு. சனி வந்து 62 துணைக்கோள்களை வச்சுருக்கு. ஸோ எத்தனை துணைக்கோள்கள் சனி கோளுக்கு இருக்குன்னா 62. வியாழன் கோள் மாதிரியே அதிக துணைக்கோள்கள் இருக்கக்கூடிய இந்த கோளோட மிகப்பெரிய துணைக்கோள் வந்து டைட்டன். மிகப்பெரிய துணைக்கோள் சனியோடது எதுன்னு கேட்டால் டைட்டன். மொத்தம் 62 துணைக்கோள் இருக்குது. அதுலேயே ரொம்ப பெருசு எதுன்னு கேட்டால் டைட்டன். நைட்ரஜன், மீத்தேன் இந்த வாயுக்கள் இருக்கக்கூடிய வளிமண்டலம், மேகங்கள் இருக்கக்கூடிய ஒரே துணைக்கோள் வந்து டைட்டன் தான். சனிக்கோளோட தன் இருப்பு திறன் நீரை விட கம்மி. சனிக்கோளோட தன் இருப்பு திறன் அப்படிங்கிறது தண்ணியை விட கம்மியாக இருக்கும். அடுத்து வந்து யுரேனஸ். இது வந்து உருளம் கோள்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சது வில்லியம் ஹெர்ஷல் அப்படிங்கிறவர் 1781 கண்டுபிடிச்சிருக்காரு. வில்லியம் ஹெர்ஷல் 1781 கண்டுபிடிச்சிருக்காரு. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கிரகம் வந்து யுரேனஸ் தான். இது சூரியன்கிட்டேருந்து 7ஆவதாக இருக்குது. மீத்தேன் வாயு இந்த கோளில் இருக்கிறதுனால இது வந்து பச்சை கலரில் இருக்குது. இது வந்து
கிரேக்க விண்கடவுள் யுரேனஸ் பேரால் இந்த பேருக்கு இது கோளுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. வெள்ளிக்கோள் மாதிரி இந்த கோளும் தன் சுற்றுல கடிகார சுற்றலை சுற்றி வருது. இதோட அச்சு ரொம்ப சாய்ந்து இருக்கிறதுனால அதோட சுற்றுப்பாதையில் ஒரு பந்து உருண்டு போகிற மாதிரி சூரியனை சுற்றிட்டு வருது. யுரேனஸ்க்கு 27 துணைக்கோள்கள் இருக்குது. அதில் வந்து டைட்டானியா அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. சனிக்கோளில் 62 துணைக்கோள் இருக்குது. அதில் ரொம்ப பெருசு வந்து டைட்டன். இதில் 27 துணைக்கோள்கள் இருக்குது. இதில் ரொம்ப பெருசு வந்து டைட்டானியா. இதான் யுரேனஸ். மீத்தேன் வாயு அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து பச்சை கலரில் இருக்குது. அடுத்தது நெப்டியூன். இது வந்து குளிர்ந்த கோள். சூரிய குடும்பத்தில் 8வது, அதுக்கப்புறம் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கோள்னால் அது வந்து இதுதான். ரோமானிய கடல் கடவுளோட பேர் இருக்கக்கூடிய இந்த கோளில் ரொம்ப அதிகமாக காற்று வீசும். 14 துணைக்கோள்கள் இந்த நெப்டியூனுக்கு இருக்குது. இதில் ரொம்ப பெரிய துணைக்கோள் எதுன்னு கேட்டால் ட்ரைட்டன். 14 துணைக்கோள்கள் நெப்டியூனுக்கு இருக்குது. இதிலே ரொம்ப பெருசு எதுன்னு கேட்டால் ட்ரைட்டன். நெப்டியூன் சூரியன்கிட்டேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப குளிர்ந்து வந்து இருக்குது. இந்த கோளில் இருக்கக்கூடிய நீலம், வெள்ளை நிறம் யுரேனஸ்லேருந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்து வந்து கோள்கள் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து வந்து குறுங்கோள் வந்து பார்க்க போகிறோம். நெப்டியூன் கோளுக்கு பக்கத்தில் தொலைவில் இருக்கக்கூடிய சிறிய விண்பொருள்களை தான் குறுங்கோள்னு சொல்கிறோம். அது வந்து ரொம்ப குளிர்ந்து போயிருக்கும், ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால. அதே மாதிரி ஒளியும் அதுக்கிட்ட இருக்காது. கோள வடிவில் இருக்கக்கூடிய இது வந்து கோள் மாதிரி இருக்காமல் அதோட சுற்றுப்பாதையை மற்ற கோள்களோட பகிர்ந்துக்கும். இப்போ யுரேனஸ்னால் அதோட சுற்றுப்பாதையில் அதை மட்டும் தான் சுற்றிட்டு வரும். ஆனால் வந்து இது வந்து அதோட சுற்றுப்பாதையை மற்ற குறுங்கோளோட பகிர்ந்துட்டு சுற்றிட்டு வருமா. ஒரு 5 குறுங்கோள்களோட பேர் கொடுத்துருக்காங்க. ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மெக், ஹௌமியா. இதெல்லாம் வந்து சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 5 குறுங்கோள்கள். அடுத்தது நிலா. பூமியோட துணைக்கோளை பற்றி பார்க்க போகிறோம். பூமியோட ஒரே துணைக்கோள் வந்து நிலா தான். நிலா வந்து அதை சுற்றிக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரமும் பூமியை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கிற நேரமும் ஒன்று தான். அதாவது 27 நாள் 8 மணி நேரம். இதுதான் வந்து அதை சுற்றிக்கிறதுக்கு 27 நாள் 8 மணி நேரம் தான். பூமியை சுற்றிட்டு வர்றதுக்கும் அதே டைம் தான் எடுத்துக்கும். நிலாவுக்கு வளிமண்டலம் கிடையாது. இதோட காரணமாக இங்கே வந்து விண்கற்கள் நிறைய விழுறதுனால இங்கே நிறைய பள்ளங்கள் வந்து இருக்கு. நிலா பூமிகிட்டேருந்து 3,84,400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து பூமியில் 4ல் 1 பங்கு சைஸ் வந்துருக்கும். மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் எதுன்னு கேட்டால் அது வந்து நிலா தான். அடுத்து வந்து சிறுகோள்கள். சூரியனை சுற்றிட்டு வரக்கூடிய சிறிய திடப்பொருள்கள் தான் சிறுகோள் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு திடப்பொருள் சூரியனை சுற்றிட்டு வரக்கூடியது. அதுக்கு பேர் வந்து சிறுகோள், ஆஸ்ட்ரேன்னு சொல்கிறாங்க. செவ்வாய், வியாழன் இந்த 2 கோள்களுக்கு இடையில் சிறுகோள் மண்டலம் இருக்குது. இதை வந்து அளவில் ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால கோள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது கிடையாது. இதை வந்து குறுங்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது வால் விண்மீன்கள். வால் விண்மீன்கள் தலை, வால் அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதிகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். திடப்பொருள்களால் தலைப்பகுதி இருக்கும், பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டு இருக்கும். அதோட வால் பகுதி வாயுக்களால் இருக்கும். தலைப்பகுதி அப்படிங்கிறது திட பொருளால் இருக்கும், பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டிருக்கும். வால் பகுதி அப்படிங்கிறது வாயுக்களால் இருக்கும். பூமிக்கு பக்கத்தில் 76 வருஷத்துக்கு ஒரு டைம் வரக்கூடிய ஹேலி வால் விண்மீன் கடைசியாக 1986ஆம் ஆண்டு பார்த்துருக்காங்க. இது திரும்ப வந்து 2061 நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணியிருக்காங்க. ஹேலி வால் விண்மீன் 76 வருஷங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது. அடுத்தது விண்கற்கள் மற்றும் வீழ்கற்கள். சூரிய குடும்பத்தில் கற்கள் உலோக பாறைகளால் இருக்கக்கூடிய விண்பொருள்கள் விண்கற்கள்னு சொல்கிறோம். இந்த விண்கற்கள் பூமியோட வளிமண்டலத்துக்கு சேரும்போது உராய்வின் காரணமாக எரிஞ்சு ஒளிறதுனால இதை வந்து எரிநட்சத்திரம்னு சொல்கிறாங்க. வளிமண்டலத்தை தாண்டி பூமியோட மேற்பரப்பை தாக்கக்கூடிய விண்கற்களை வந்து வீழ்கற்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விண்கற்கள்னு பார்க்கும்போது பூமியோட வளிமண்டலத்துக்கு வரும்போது உராய்வின் காரணமாக வந்து எரிஞ்சு ஒளிர்றதுனால இதை வந்து எரி நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் வளிமண்டலத்தை தாண்டி பூமியோட மேற்பரப்பை தாக்கக்கூடிய விண்கற்களை வந்து வீழ்கற்கள்னு சொல்கிறாங்க.
ஸோ புவியோட வடிவம் சாய்வு பற்றி பார்க்கலாம். புவியோட வடிவம் வந்து கோள வடிவம். இது தன்னோட அச்சில் சொல்லுது. பூமி வட துருவத்திலிருந்து பூமியோட மையம் வழியாக தென் துருவம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு தான் புவியோட அச்சுன்னு சொல்கிறோம். வட துருவத்திலிருந்து புவியோட மையத்தோட வழியாக தென் துருவம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடை தான் பூமியோட அச்சுன்னு சொல்கிறோம். பூமி தன்னோட அச்சில் 23 டிகிரி சாஞ்சு அதையும் சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றிட்டு வருது. அதோட சுற்றுவட்ட பாதைக்கு 66 டிகிரி கோணத்தை இந்த சாய்வு அப்படிங்கிறத ஏற்படுத்துது. பூமியோட சுழலக்கூடிய வேகம் அப்படிங்கிறது நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் பர் மணி அப்படியாகவும் 60 டிகிரி வடக்கு அட்ச ரேகையில் 845 கிலோமீட்டர் பர் மணி வந்து 845 கிலோமீட்டர், ஒரு மணி நேரத்துக்கு 845 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி 60 டிகிரி வடக்கு அட்ச ரேகையிலையும் துருவ பகுதியில் இதோட சுழலக்கூடிய வேகம் அப்படிங்கிறது 0ஆகவும் இருக்குது. ஸோ பூமியோட சுழலுகின்ற வேகமே நிலநடுக்கோட்டு பகுதியில் 1, வடக்கு அட்ச ரேகையில் 1, துருவ பகுதியில் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதோட சுழலுகின்ற வேகமே வந்து மாறுபட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிரித்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, புவியோட அச்சை மையமாக வச்சுக்கிட்டு அதுதான் கொடுத்துருக்காங்க. புவி தன்னோட அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறதா சுழலுதல் அப்படி சொல்கிறோம். மேற்கிலிருந்து கிழக்காக சுழலக்கூடிய பூமியானது ஒரு டைம் சுழல்றதுக்கு 23 மணி நேரம் 56 நிமிடம் 4.09 வினாடிகள் வந்து எடுத்துக்குது. நள்ளிரவு சூரியன் அப்படிங்கிறது 2 அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேலே தெரியக்கூடிய நிகழ்வு தான் நள்ளிரவு சூரியன் அப்படிங்கிறது. பூமி ஒரு டைம் சொல்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரத்தை தான் ஒரு நாள்னு சொல்கிறோம். பூமி சொல்கிறது காரணமாக தான் இரவு பகல் வந்து வருது. புவி கோள வடிவமாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய வெளிச்சம் பூமியோட ஒரு பகுதியில் மட்டும்தான் படுது. ஸோ அந்த பகுதிக்கு அப்போ வந்து பகல் பொழுது. பூமியோட ஒளிப்படாத பகுதி அப்படிங்கிறது இரவாக தான் இருக்கும். பூமியோட ஒளிப்படுகின்ற பகுதியும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கிற கோட்டுக்கு ஒளிர்வு வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காங்க. ஒளிர்வு வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதில் முக்கியமாக இந்த நாளை மட்டும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான் போதும். இதில் வந்து சம பகலிரவு நாள்னு சொல்லிட்டு 2 நாள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மார்ச் 21, இன்னொன்று வந்து செப்டம்பர் 23. மார்ச் 21 வசந்த கால சம பகலிரவு நாள், செப்டம்பர் 23 இலையுதிர் கால சம பகலிரவு நாள். அடுத்தது டிசம்பர் 22 குளிர்கால கதிர் திருப்பம், ஜூன் 21 கோடைக்கால கதிர் திருப்பம். டிசம்பர் 22 குளிர்கால கதிர் திருப்பம், ஜூன் 21 கோடைக்கால கதிர் திருப்பம். இந்த நாளைத்தையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் பூமி அதோட நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றிட்டு வர்றது தான் சுற்றுறதுன்னு சொல்கிறோம். வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றிட்டு வருது. பூமி ஒரு டைம் சூரியனை சுற்றிட்டு வர்றதுக்கு 365 நாள் ஆகுது. இந்த 365 நாளை ஒரு வருஷம்னு எடுத்துக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய கால் நாள்களை வந்து 4 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு நாளாக கணக்கு பண்ணி பிப்ரவரி மாதத்தில் கூடுதலாக சேர்க்குறோம். அதனால் பிப்ரவரி மாதத்துக்கு 29 நாள் வரும். அந்த வருஷத்தை லீப் வருஷம்னு சொல்கிறோம். புவி தன்னோட அச்சில் சாஞ்சு சூரியனை சுற்றிட்டு வர்றதுனால தான் பருவ காலங்கள் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த சுற்றுதலில் இருக்கக்கூடிய இதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சூரிய அண்மை புள்ளின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. சூரிய அண்மை புள்ளி அப்படின்னா பூமி தன்னோட சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து சூரிய அண்மை புள்ளின்னு சொல்கிறோம். சூரிய தொலைதூர புள்ளினா புவி தன்னோட சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய நிகழ்வு தான் சூரிய தொலைதூர புள்ளின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்து எக்ஸ்பிளைன்டாக வந்து கொடுத்துருக்காங்க. குளிர்கால கதிர் திருப்பம் டிசம்பர் 22, கோடைக்கால கதிர் திருப்பம் ஜூன் 21. இதை ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து புவிக்கோளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உயிரினங்கள் வாழ தகுதியான சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இதை வந்து உயிர்கோளம்னு சொல்கிறோம். பாறைக்கோளம் அப்படின்னா லித்தோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க பதத்தில் இருந்தால் பாறைக்கோளம் அப்படிங்கிற வந்து சொல் வந்து கிடச்சிருக்கு. புவியோட மேற்பரப்பில் பாறைகள் மண் அடுக்க பாறைக்கோளம் சொல்கிறோம். இந்த நிலப்பரப்பில் உயிரினங்கள் இருக்குது.
நீர்க்கோளம் அப்படின்னா ஹைட்ரோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லேருந்து பெறப்பட்ட சொல்லு தான் வந்து ஹைட்ரோஸ்பியர். இதை வந்து நீர்க்கோளம்னு சொல்கிறோம். அடுத்தது வளிமண்டலம். அட்மோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க பதத்திற்கு வளி இல்லைனா காற்றுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்களில் நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21% முதன்மையான வாயுக்கள். கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம், ஓசோன் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான அளவில் இருக்குது. உயிர்கோளம் அப்படின்னா பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம் இதெல்லாத்தோட தொடர்புடைய உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் உயிர்கோளம். பயோ அப்படிங்கிற கிரேக்க சொல்லுக்கு வந்து உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த காலநிலை, தாவரங்கள், விலங்குகள் இருக்கக்கூடிய பகுதியை வந்து சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைச்சிருக்கு. ஸோ மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைச்சிருக்கு. ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.